ஆக்டிங் கரியர் இப்படி நான் அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு விஜய் சார் மட்டும்தான். ஸோ அவங்கள பார்த்து அவங்க பாட்டுக்கு ஆடி அவங்களுடைய படங்களை செலிப்ரேட் பண்ணி அப்புறம் சினிமா மேலே ஒரு மோகம் வந்து அப்படிதான் அப்படி கரியர் அமைஞ்சது. ஸோ அப்படி பார்க்குறவங்க திடீர்னு எல்லாத்தையும் விட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வேற ஒன்றா மாறி நிற்கும் போது அப்போ பர்சனலாக யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு அது பயங்கர ஹியூஜ். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங். லைக் கரியர்லேயும் சரி, அடுத்து இப்போது மக்களுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஏர்ஜ் இருக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்காக அவங்க பண்ணுற ஒர்க், அந்த டெடிக்கேஷன், டிசிப்ளின், அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதில் ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட நம்ம கரியரில் நல்லபடியாக ஒரு பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்கும். அதை நானுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ ஷூட்டிங்க்கு கரெக்டாக போகிறதுலேருந்து நம்ம வேலைகளை கரெக்டாக பார்த்துக்கிது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் அவங்க என்னதான் சினிமா விட்டு வேற கட்டத்துக்கு போயிட்டாலுமே அவங்க ஓகே என்னோட ரசிகர்கள், என்னை பார்த்து வந்த லைக் நடிகர்கள் எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க பெருமைப்படுற மாதிரி நாங்கள் இங்கே நிறையா விஷயங்கள் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசை.